தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட் ஸ்லாம் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த போட்டி குறித்தும் இந்த தொடர் குறித்தும் விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் உள்ள பல்வேறு பிரிவுகளில் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இத்தகைய சூழலில் இந்த தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி இத்தாலியைச் சேர்ந்த சைமன் போலெலி மற்றும் ஆண்ட்ரே வவசோரி ஜோடியுடன் இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடத்தியது. இந்த இறுதிப் போட்டியில் முதல் செட்டை இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி 6-7 என்ற முன்னிலை பெற்று டை பிரேக்கரில் 7-6 என்ற கணக்கில் முதல் செட்டை கைப்பற்றியது. இதன் பிறகு இரண்டாவது செட் நடைபெற்றது. இந்த இரண்டாவது செட்டில் இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலிய வீரரான எப்டன் மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடி அடுத்தடுத்த புள்ளிகள் குவித்தனர். இத்தகைய இரண்டாவது செட்டை 7-5 என்ற புள்ளிகள் கணக்கில் ரோஹன் போபண்ணா எப்டன் ஜோடி வெற்றி பெற்று இந்த போட்டியை 7-6, 7-5 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தையும் வென்றுள்ளது. ஆண்டின் முதல் கிராண்ட் ஸ்லாம் தொடர் இந்தியாவை சேர்ந்த ஒரு வீரருக்கு வந்துள்ளது, அதுவும் இரட்டையர் பிரிவில் வென்றுள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த 2017 ஆண்டு ரோஹன் போபண்ணா கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றிருந்தார். அப்போதைய பிரெஞ்சு ஓபன் தொடரில் கலப்பு இரட்டையர் பிரிவில் கனடா வீராங்கனையுடன் ஜோடி சேர்ந்து சாம்பியன் பட்டம் வென்றார். அதன் பிறகு சானியா மிர்சா உள்ளிட்ட பல முன்னணி வீராங்கனையுடன் இரட்டையர் பிரிவில் ஆடி வந்த சூழலில் தற்போது மேத்யூ எப்டனுடன் ஒரு இணையாக சேர்ந்து தற்போது ஆஸ்திரேலிய ஓபனை ரோஹன் போபண்ணா வென்றார். அதுவும் 43 வயதாகிற ரோஹன் போபண்ணாக்கு அவருடைய கேரியரின் கடைசி காலத்தில் இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அத்தகைய சூழலில் ஆஸ்திரேலிய ஓபனை வென்று ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ரோஹன் போபண்ணா பெருமை சேர்த்துள்ளார். முழு விவரங்களுக்கும் நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.